குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் பகுதியில் செயல்படும் தனியார் எக்ஸல் கல்வி நிறுவனத்தில் அந்த கல்லூரியில் பயில்கின்ற சுமார் 400 மாணவர்களுக்கு தற்போது வாந்தி மயக்கம் போன்ற உடல்நிலை பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த குமராபாளையம் பகுதிகளில் பிரபல தனியார் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அதே சமயத்தில் காமன் அண்ட் சயின்ஸ் கல்லூரி, அறிவியல் கல்லூரி போன்ற கல்லூரிகள் இந்த கல்வி நிறுவனத்துல செயல்பட்டு இருக்குது. இந்த நிலையில இந்த கல்லூரியில சுமார் 20,000க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகிறார். குறிப்பாக தமிழ்நாடு மாநிலங்கள், அதே சமயத்துல வெளிநாடு போன்ற மாணவர்களும் இந்த கல்லூரியில படித்து வருகின்றனர். இந்த நிலையில தான் நேற்றைய தினம் சுமார் 2 மணி அளவில் இங்கிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் போன்றவை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில உடனடியாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த கல்லூரியில ஆய்வு செய்த பொழுதுதான் இந்த கல்லூரியில் இருக்கின்ற மாணவர் விடுதியில் செயல்படும் அந்த உணவு கூட முழுவதுமே மிகவும் அசுத்தமாகவும், சமைப்பதற்கு ஒரு துளி கூட இந்த சமையல் அறை பயன்படுத்தாத முடியாத நிலையில இருந்ததாக புகார் என்பது எழுந்திருக்கின்றது. அதே சமயத்தில் மாணவர்கள் குடிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த குடிநீர் மேல்நிலை தொட்டி என்பது மிகவும் அசுத்தமாகவும், அதே சமயத்தில் புழுக்கள் நிறைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதே சமயத்தில் நேற்றைய தினத்திலிருந்து இங்கிருக்கின்ற மாணவ மாணவிகள் சுமார் 400க்கும் மேற்பட்டோர் இந்த கல்லூரியில் செயல்படும் ஒரு கிளினிக்கில் சிகிச்சை மேற்கொண்டிருக்கின்றனர். அதே சமயத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குமராபாளையம் பகுதியில் இருக்கின்ற தனியார் மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து கல்லூரி நிர்வாகத்திற்கு தற்பொழுது 4 நாட்கள் என்பது விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்புத்துறை சார்பில், அதாவது மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ஒரு நோட்டீஸ் என்பது அனுப்பியிருக்கிறாங்க. அந்த நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த கல்லூரியில இனிமேல் உணவு சமைப்பதற்கும் அதே சமயத்தில் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்வதற்கும் இடைக்கால தடை என்பது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் 16 மேற்கோள் காட்டி ஒரு விதிமுறை என்பது இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதே சமயத்தில் தொடர்ந்து மாணவர்களை தற்போது கண்காணித்து வருகின்றனர். ஏனென்று குறிப்பிட்டார் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தபடி ஒரு சில மாணவர்களுக்கு நேற்றைய தினமே அந்த ட்ரிப்ஸ் என்கின்ற குளுக்கோஸ் போடப்பட்டு இருக்கின்றது. அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த வாந்தி மயக்கம் போன்றவைகள் ஏற்பட்டு வருகிறது. இதனால் நாங்க அவங்க பேரண்ட்ஸுக்கு சொல்லி இருக்கிறோம். அவங்க பேரண்ட்ஸும் தற்போது மாணவர்கள் பார்த்திருக்காங்க. இந்த நிலையில தான் தற்போது இந்த கல்லூரிக்கு 4 நாள் விடுமுறை விடப்பட்டு நாங்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரடியாக இந்த கல்லூரியில அவங்களே சமைச்சு திருப்பி ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா, அல்லது இந்த குடிநீர் மீண்டும் மீண்டும் குடித்தால் அவருக்கு ஏதாவது மீண்டும் பாதிப்பு ஏற்படுதா அப்படிங்கிற எண்ணத்துல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயத்தில் அவர்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேற்றைய தினம் இந்த கல்லூரிக்கு ஒரு விதிமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. மாணவர்களுக்கு வாட்டர் பாட்டில் தண்ணி கொடுங்க, தண்ணி உடனடியாக தண்ணி சப்ளை பண்றது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நேற்றைய தினமே கூட மாணவர்களுக்கு கல்லூரி நிர்வாகம் அந்த வாட்டர் பாட்டில் தண்ணி கொடுக்கல. ஆனா மேலும் பட்சத்தில் அந்த குடிநீர் தொட்டியிலிருந்து தான் நேற்றைய தினத்திலிருந்தே அந்த தண்ணீர் என்பது விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. கழிவு நீர், சமையல் அறையில பயன்படுத்தக்கூடிய அந்த கழிவுகள், அதே சமயத்தில் மாணவர்கள் கழிப்பிடத்திலிருந்து வரக்கூடிய கழிவுகள் மூன்றுமே பாத்தீங்கன்னா ஒன்றிணைந்துதான் வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, பரபரப்பு குற்றச்சாட்டு என்பது இந்த கல்லூரி நிர்வாகத்தின் மீது எழுந்திருக்கிறது. தொடர்ந்து 4 நாள் விடுமுறை விட்டாலும் கூட இங்கிருக்கின்ற மாணவர்களுடைய உடல்நிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி என்பது தற்பொழுது எழுந்திருக்கின்றது.